மாணவர்களுக்கான பாடப்புத்தக விநியோகத்தில் பாதிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடப்புத்தக விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம் பிரியவதனா. தமிழகத்துல ஜூன் மாதம் முதல் வாரத்துல பள்ளிகள் திறக்கப்பட்டு தற்போது காலாண்டு தேர்வை நோக்கி பள்ளிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. பள்ளி திறந்த போதே மாணவர்களுக்கு, குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள், அதே மாதிரி அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விலையில்லாத திட்ட பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டன. இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பு பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் கிடைக்கல, ரொம்ப ஷார்டேஜ், தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் ஊடகங்கள்ல வெளியானது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா பள்ளி கல்வித்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அனைத்து பள்ளி திறந்ததுமே அனைத்து மாணவர்களுக்குமே பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு விட்டது. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போன்று கணக்கெடுக்கப்பட்டு பாட புத்தகங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு விட்டன. இதுல எந்த தட்டுப்பாடும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல கூடுதலாக புதிதாக சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேரு, அவர்களுக்கும் தேவையான பாட புத்தகங்கள் கூடுதலாக அச்சடிக்கப்பட்டு அவை அனைத்துமே சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன. எனவே மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் கிடைக்கவில்லை அல்லது தட்டுப்பாடு போன்ற கருத்துகள் என்பது தவறானது. அனைத்து மாணவர்களுக்குமே பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு விளக்கத்தை பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கு. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.